ஓம் சாந்தி. முரளி டேட் 14/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில் சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அதை பார்த்தும் பார்க்காதிருங்கள். இவற்றின் மீதுள்ள பற்றை நீக்கி விடுங்கள், ஏனெனில் இவற்றிற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது. கேள்வி: ஈஸ்வரிய அரசாங்கத்தின் எந்த ஒரு மறைமுகமான காரியத்தை உலகம் அறியாமல் உள்ளது? பதில்: ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை பாவனமாக, தூய்மையாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இது மிகவும் இரகசியமான காரியமாகும். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். மனிதன் தேவதையாக ஆகும்போதுதான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். மனிதனின் முழு நடத்தையை விகாரங்கள் கெடுத்துவிட்டுள்ளன. இப்போது நீங்கள் அனைவரையும் சிரேஷ்டமான மிக உயர்ந்த நடத்தை உடையவர்களாக ஆக்கும் சேவை செய்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய கடமையாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறப்படும் பொழுது நமது சுய தர்மம் மற்றும் நமது வீடு நினைவிற்கு வருகிறது. பிறகு வீட்டிலேயே ஒன்றும் அமர்ந்து விடுவதில்லை. தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி நினைவிற்கு வரும். ஓம் சாந்தி என்று கூறுவதால் கூட முழு ஞானம் புத்தியில் வந்து விடுகிறது. நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன் ஆவேன். அமைதி கடலான தந்தையின் குழந்தை ஆவேன். எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையானவர்களாக, அமைதியின் சுரூபமாக ஆக்குகிறார். முக்கியமான விஷயமே தூய்மையினுடையதுதான். தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம் என்று உள்ளது. தூய்மையான உலகத்தில் ஒரு விகாரம் கூட கிடையாது. தூய்மையற்ற உலகத்தில் 5 விகாரங்கள் உள்ளன. எனவே விகாரி உலகம் என்று கூறப்படுகிறது. அது நிர்விகாரி உலகம் ஆகும். நிர்விகாரி உலகத்திலிருந்து படி இறங்கி இறங்கி பிறகு கீழே விகாரி உலகத்திற்கு வருகிறீர்கள். அது பாவனமான தூய்மையான உலகமாகும். இது பத்தித்தமான தூய்மை இல்லாத உலகமாகும். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் ஆகும் அல்லவா? காலத்தை பொறுத்து பகல் மற்றும் இரவு பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. பகல் என்றால் சுகம், இரவு என்றால் துக்கம். இரவில் அலைய வேண்டியிருக்கும். பார்க்க போனால் இரவில் ஒன்றும் அலைவது கிடையாது. ஆனால் பக்திக்கு அலைவது என்று கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் சத்கதி அடைவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். உங்களுடைய ஆத்மாவில் 5 விகாரங்களின் காரணமாக பாவங்கள் இருந்தன. அதில் முக்கியமானது காம விகாரமாகும். அதனால்தான் மனிதர்கள் பாவ ஆத்மா ஆகிறார்கள். நாம் பத்தீத்தமாக தூய்மை அற்று இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்துள்ளார்கள். பிரஷ்டாச்சாரத்தினால் விகாரத்தினால் பிறந்துள்ளார்கள். ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணமாக எல்லா தகுதிகளும் குவாலிஃபிகேஷனும் கெட்டுவிடுகிறது. எனவே இந்த காம விகாரத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவராகி புது உலகத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எனவே உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மனிதர்கள் தூய்மையற்றவராக ஆகும்போது எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த காமத்தின் காரணமாக தான் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. எவ்வளவு அசாந்தி, அமைதியில்லாத நிலை, கதறல் ஆகியவை ஆகிவிடுகின்றது. இச்சமயம் உலகத்தில் இப்பேற்பட்ட கதறல் ஏன் உள்ளது? ஏனெனில் எல்லோருமே பாவாத்மாக்கள் ஆவார்கள். விகாரங்களின் காரணமாக தான் அரக்கர்கள் என்று கூறப்படுகிறது. நாமோ முற்றிலும் சோழிக்கு சமமாக ஒரு காசுக்கும் உதவாதவராக இருந்தோம் என்பதை இப்பொழுது தந்தை மூலமாக புரிந்துள்ளீர்கள். பயன்படாத எந்த ஒரு பொருளும் நெருப்பில் எரிக்கப்பட்டு விடுகிறது. உலகத்தில் பயன்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த உலகத்துல எதுவுமே பயன்படக்கூடியது எதுவுமே கிடையாதுங்கிறார் பாபா. அனைத்து மனிதர்களுக்குமே நெருப்பு பிடிக்க போகிறது. இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்கிறீர்களோ அனைத்திற்கும் நெருப்பு பிடித்துவிடும். ஆத்மாவை நெருப்பு பிடிக்காது. ஆத்மா இன்ஷூர் செய்யப்பட்டது போல
ஆத்மாவை எப்பொழுதாவது இன்சூர் செய்கிறீர்களா என்ன? இன்சூர் சரீரத்திற்கு செய்விக்கிறார்கள், காப்பீடு. இது ஒரு நாடகமாகும் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா 5 தத்துவங்களுக்கும் மேலே இருக்கிறது. 5 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் ஆத்மா. 5 தத்துவங்களால் தான் முழு உலகத்தின் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆத்மா உருவாக்கப்படுவதில்லை. ஆத்மா என்றைக்குமே இருக்கவே இருக்கிறது. புண்ணிய ஆத்மா பாவாத்மா என்று மட்டும் ஆகிறது. 5 விகாரங்கள் காரணமாக ஆத்மா எவ்வளவு அசுத்தமாக ஆகிவிடுகிறது. இப்போது தந்தை பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்துள்ளார். விகாரத்தினால் முழு நடத்தையும் கெட்டுவிடுகிறது. கேரக்டர்ஸ், நன்னடத்தை என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது யாருக்குமே தெரியாது. பாண்டவ ராஜ்யம், கௌரவ ராஜ்யம் என்று பாடப்பட்டுள்ளது. இப்போது பாண்டவர்கள் யார் என்பது யாருக்கும் தெரியாது. நாம் ஈஸ்வரிய அரசாங்கத்தினர் ஆவோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார். இச்சமயத்தில் ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன செய்கிறது? ஆத்மாக்களை பாவனமாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இல்லையென்றால் பின் தேவதைகள் எங்கிருந்து வந்தார்கள்? இது யாருக்குமே தெரியாது. இதற்கு ரகசியமான அரசாங்கம் என்று கூறப்படுகிறது. இவர்களும் மனிதர்கள்தான், ஆனால் தேவதைகளாக எப்படி ஆனார்கள்? யார் ஆக்கினது? தேவி தேவதைகளோ இருப்பதே சொர்க்கத்தில். எனவே அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்கியது யார்? சொர்க்கவாசியிலிருந்து பிறகு நரகவாசியாக ஆகிறார்கள். மீண்டும் நரகவாசியே சொர்க்கவாசியாக ஆகிறார்கள். இதை நீங்கள் கூட அறியாமல் இருந்தீர்கள். பின் மற்றவர்கள் எப்படி அறிந்திருக்க முடியும்? உங்களுக்கே இந்த விஷயம் தெரியல அப்படிங்கும் போது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறார் பாபா. சொர்க்கம் என்று சத்தியுகத்திற்கும் நரகம் என்று கலியுகத்திற்கும் கூறப்படுகிறது. இதுவும் நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். இது நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படிப்பு இருப்பதே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கானது. ஆத்மாதான் பத்தீத்தமான தூய்மையற்றதாக ஆகிறது. பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கும் இந்த தொழிலை தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ளார். பாவனமாக ஆனீர்கள் என்றால் பாவனமான உலகத்திற்கு செல்வீர்கள். ஆத்மாதான் பாவனமாக தூய்மையாக ஆக வேண்டும். அப்போதுதான் சொர்க்கத்திற்கு தகுதி உடையவராக ஆக முடியும். இந்த ஞானம் உங்களுக்கு இந்த சங்கமத்தில் தான் கிடைக்கிறது. தூய்மையாக ஆவதற்கான ஆயுதம் கிடைக்கிறது. பத்தித்த பாவனர் என்று ஒரு பாபாவிற்கு தான் கூறப்படுகிறது. எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள். பிறகு 84 பிறவைகள் எடுத்து தூய்மை அற்றவராக ஆகியுள்ளார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள். பிறகு 84 பிறவைகள் எடுத்து பத்தீத்தமாக, அதாவது தூய்மை அற்றவராக ஆகியுள்ளார்கள். ஷியாம் மற்றும் சுந்தர் இவருடைய பெயரும் இது போல வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதர்கள் அதன் பொருளை புரிந்து கொள்கிறார்களா என்ன? கிருஷ்ணர் பற்றி கூட தெளிவான விளக்க உரை கிடைக்கிறது. இதில் 2 உலகங்கள் என்றாக்கி விட்டுள்ளார்கள். 2 உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையில் உலகமும் ஒன்றுதான். சொர்க்கம் ஒரு உலகம், நரகம் ஒரு உலகம் அப்படின்னு 2 உலகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, உண்மையிலே உலகம் அப்படின்னு ஒண்ணுதான். அது புதியதாகவும் மற்றும் பழையதாகவும் ஆகிறது. முதலில் சிறிய குழந்தைகள், பிறகு பெரியவர்களாக ஆகி முதியவர்களாக ஆகிறார்கள். உலகம் கூட புதியதாக இருந்தது, அதே உலகம் பழையதாக ஆகிறது. நீங்கள் புரிய வைப்பதற்காக எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கிறீர்கள்? உங்களுடைய ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இவர்கள் கூட புரிந்திருக்கிறார்கள் அல்லவா? யாரு? தேவதைகள். அறிவின் மூலமாக எவ்வளவு இனிமையானவராக ஆகியுள்ளார்கள். யாரு புரிய வைத்தது? பகவான். யுத்தங்கள் ஆகியவை பற்றிய விஷயமே கிடையாது. பகவான் எவ்வளவு அறிவாளியாக, நாலேஜ்ஃபுல்லாக, ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குகிறார். சிவனுடைய கோவிலுக்கு சென்று வணங்குகிறார்கள். ஆனால் அவர் யார், என்ன என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. சிவகாசி, விஸ்வநாத கங்கா அவ்வளவுதான் கூறிக்கொண்டு மட்டுமே இருக்கிறார்கள். சிறிதளவும் பொருள் புரியாமல் உள்ளார்கள்.
புரிய வைத்தீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள்? நாங்களோ வேத சாஸ்திரங்கள் ஆகியவை அனைத்தும் படித்துள்ளோம் என்பார்கள். இதை தாரணை செய்வதில் குழந்தைகளாகிய உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஒரு சிலரோ மறந்து விடுகிறார்கள். ஏனெனில் முற்றிலும் கல்புத்தி உடையவராக ஆகிவிட்டுள்ளார்கள். எனவே இப்பொழுது யாரெல்லாம் தங்க புத்தியாக ஆகியுள்ளார்களோ அவர்களுடைய வேலை மற்றவர்களையும் தங்க புத்தியாக ஆக்குவது. கல்புத்தியினரின் செயல்களே அவ்வாறுதான் நடக்கும். ஏனெனில் அன்னம் கொக்குகளாக ஆகிறார்கள் அல்லவா? அன்னமாக இருப்பவர்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. கொக்காக இருப்பவர்கள் துக்கம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அரக்கர்கள் என்று கூறப்படுகிறது. அடையாளம் தெரிவதில்லை. நிறைய சென்டர்களில் கூட இது போல விகாரிகள் நிறைய பேர் வந்து விடுகிறார்கள். நாம் தூய்மையாக இருக்கிறோம் என்று சாக்கு கூறுகிறார்கள். ஆனால் அது பொய், பொய்யான உலகம் என்று கூறப்படுகிறது. இப்போது இருப்பது சங்கமமாகும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! யார் பொய் பேசுகிறார்களோ, பொய்யான காரியம் செய்கிறார்களோ அவர்களே மூன்றாவது நிலை அடைகிறார்கள். முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலைகள் உள்ளன அல்லவா? இவர் மூன்றாவது நிலையினர் ஆவார் என்பதை தந்தையால் கூற முடியும். தூய்மையினுடைய முழுமையான நிரூபணம் அளிக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து தூய்மையாக இருக்கிறீர்கள். இது இயலாத காரியம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆனால் குழந்தைகளிடம் யோக பலம் இல்லாத காரணத்தினால் இவ்வளவு சுலபமான விஷயத்தை கூட முழுமையான வகையில் புரிய வைக்க முடியாமல் இருக்கிறார்கள். இங்கு எங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார் என்ற இந்த விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைப்பதில்லை. தூய்மையாகிவிடும் பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிடுவீர்கள் என்று அவர் கூறுகிறார். யாரு? பகவான் சொல்றாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்க சொல்லணும். வலுவான லாட்ரி கிடைக்கிறது. நமக்கு இன்னுமே குஷி ஆகிறது. ஒரு சில குழந்தைகள் கந்தர்வ விவாகம் செய்து தூய்மையாக இருந்து காண்பிக்கிறார்கள். தேவி தேவதைகள் தூய்மையானவர்கள் அல்லவா? தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஒரே ஒரு தந்தை தான் உருவாக்குகிறார். தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்கிறது யாரு? ஒரே ஒரு சிவபாபா தான். ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் பற்றி புரிய வைத்துள்ளார். ஞானம் மற்றும் பக்தி பாதி பாதியாகும். பிறகு பக்திக்கு பின்னால் இருப்பது வைராக்கியம். இப்போது இந்த பத்தீத்தமான உலகத்தில் இருக்க வேண்டியதில்லை. இந்த ஆடையை கலைந்து வீடு செல்ல வேண்டும். இந்த உடல் அப்படிங்கிற ஆடையை விட்டுட்டு நம்ம ஆத்மா எல்லாரும் வீட்டுக்கு போகணும். 84 பிறவி சக்கரம் இப்பொழுது முடிவடைந்தது. இப்போது நாம் சாந்தி தாமம் செல்கிறோம். முதலில் தந்தையின் விஷயத்தை மறக்க கூடாது. இந்த பழைய உலகம் அவசியம் முடிய போகிறது என்பதையும் குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். தந்தை அநேக முறை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார். பிறகு நரகத்தின் விநாசம் ஆகிவிடுகிறது. நரகம் எவ்வளவு பெரியதாக உள்ளது, சொர்க்கம் எவ்வளவு சிறியதாக உள்ளது. புதிய உலகத்தில் இருப்பது ஒரு தர்மம். இங்கோ எத்தனை ஏராளமான தர்மங்கள் உள்ளன. சங்கரன் மூலமாக விநாசம் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அநேக தர்மங்களின் விநாசம் ஆகிறது. பிறகு பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது. இந்த தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்கிறார்? பிரம்மாவோ ஸ்தாபனை செய்யவில்லை. பிரம்மாதான் பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகிறார். என்னை பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குபவர் என்று கூற மாட்டார்கள். பிரம்மா பாபாவை நம்ம தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் ஆகக்கூடியவர், ஆக்கக்கூடியவர் கிடையாது. ஆக்கக்கூடியது யாரு? சிவபாபா தான். பாவனமாக இருக்கும் பொழுது லக்ஷ்மி நாராயணன் என்ற பெயர் உள்ளது. தூய்மையற்ற இருக்கும் பொழுது பிரம்மா என்ற பெயர் உள்ளது. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. அவருக்கு, சிவபாபாவிற்கு அனாதி படைப்பவர் என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களோ இருக்கவே இருக்கிறார்கள். ஆத்மாக்களின் படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். எனவே அனாதி என்று கூறப்படுகிறது. தந்தை அனாதி, எனவே ஆத்மாக்களும் அனாதி ஆவார்கள். நாடகமும் அனாதி ஆகும்.
இது அனாதி அமைக்கப்பட்ட நாடகமாகும். சுயம் ஆத்மாவிற்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் கால அளவு பற்றிய ஞானம் கிடைக்கிறது. இதை அளித்தது யார்? தந்தையாவார். நீங்கள் 21 பிறவிகளுக்கு தலைவனுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு ராவணனின் ராஜ்யத்தில் அனாதையாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு கேரக்டர்ஸ் நன்னடத்தை கெட்டுவிட ஆரம்பிக்கிறது. ராவணனுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது விகாரங்கள் உள்ளன அல்லவா? மனிதர்கள் நரகம் சொர்க்கம் எல்லாமே ஒன்றாக நடக்கும் என்று நினைக்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் மறைமுகமாக உள்ளீர்கள். சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதிவிட்டுள்ளார்கள். எவ்வளவு நூலுருண்டை சிக்கலாக ஆகிவிட்டுள்ளது. அவ்வளோ சிக்கல் பண்ணி எழுதி வச்சுட்டாங்க அப்படிங்கிறார். ஒரு நூலை சுத்தனா எடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி சிக்கல் பண்ணி வச்சுட்டாங்க நிறைய விஷயங்கள்ல சாஸ்திரங்களை எழுதிங்கிறார் பாபா. நாங்கள் எதற்கும் உதவாதவர்களாக இருக்கிறோம் என்று தந்தையை தான் அழைக்கிறார்கள். நாங்க எதுக்குமே உதவாதவர்கள், நீங்க வாங்க அப்படின்னு பாபாவை நம்ம கூப்பிடுறோம். வந்து தூய்மையாக ஆக்கி எங்கள் நடத்தைகளை திருத்துங்கள். உங்களது நடத்தை எவ்வளவு திருந்துகிறது. ஒரு சிலரோ திருந்துவதற்கு பதிலாக இன்னுமே கெட்டு விடுகிறார்கள். நடத்தை மூலமாகவே தெரிய வந்து விடுகிறது. இன்று அன்னம் என்று அழைக்கப்படுகிறார்கள், நாளைக்கு கொக்காக ஆகிவிடுகிறார்கள். தாமதம் ஏற்படுவதே இல்லை. அன்னத்திலிருந்து கொக்க ஆகிறதுக்கு நேரமே பிடிக்கிறதில்ல. மாயை கூட மிகவும் ரகசியமாக உள்ளது. இங்கு ஏதாவது தென்படுகிறதா என்ன? மாயா இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ஏதாவது தெரியுதா என்ன அப்படிங்கிறார் பாபா. வெளியில் வெளிப்படும் பொழுது தென்படுகிறது, உள்ளுக்குள்ள இருக்கவும் தெரியறது இல்லை. வெளியில செயல்ல கொண்டு வரும்போதுதான் தெரியுது மாயா எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு. பிறகு ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள். ஓடிவிடுபவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு பலமாக விழுந்து விடுகிறார்கள் என்றால் எலும்புகளே நொறுங்கி விடுகின்றன. இந்திர பிரசத்தின் விஷயமாகும். தெரிந்தே விடுகின்றது. அப்பேற்பட்டவர்கள் மீண்டும் சபையில் வரக்கூடாது. சிறிதளவு ஞானம் கேட்டிருந்தார்கள் என்றால் சொர்க்கத்தில் வந்தே விடுகிறார்கள். ஞானம் அழிந்து போவதில்லை. முயற்சி புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். விகாரத்தில் சென்றார்கள் என்றால் பதவி கீழானதாகிவிடும். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி எவ்வளவு மாற்றம் அடைகிறது. பிறகும் மாயா அவசியம் ஏமாற்றுகிறது. இச்சா மாத்திரம் அவ்யக்யா. இச்சை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. ஆசை அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலை. ஏதாவது விருப்பம் ஆசை கொண்டார்கள் என்றால் அவ்வளவுதான். ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நல்ல நல்ல மகாரதிகள் கூட மாயை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றி விடுகிறது. பிறகு அவர்களால் இதயத்தில் இடம்பெற முடியாது. ஒரு சில குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தந்தையை கூட முடித்து விடுவதற்கு, கொன்று விடுவதற்கு தாமதிப்பதில்லை. குடும்பத்தை கூட அழித்து விடுகிறார்கள். மகான் பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். ராவணன் என்னவெல்லாம் செய்வித்து விடுகிறான். மிகவும் வெறுப்பு ஏற்படுகிறது. எவ்வளவு அசுத்தமான உலகமாக உள்ளது. இதன் மீது ஒருபோதும் மனதை ஈடுபடுத்த கூடாது. இப்படியெல்லாம் மனிதர்கள் ஒரு அப்பாவையே கொல்லக்கூடிய அளவுக்கு மனித ஆத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ அசுத்தமான உலகமா இருக்கு. அதனால இதன் மீது ஒருபோதும் உங்களுடைய மனசை ஈடுபடுத்தாதீங்கிறார் பாபா. தூய்மையாக ஆவதற்கு மிகுந்த துணிவு வேண்டும். உலகத்தின் அரசாட்சி என்ற பரிசு பெறுவதற்கு தூய்மை முக்கியமானது. தூய்மை காரணமாக எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. ஏ பத்தித்த பாவனரே வாருங்கள் என்று காந்தியும் கூறிக்கொண்டிருந்தார். சரித்திரம் மற்றும் பூகோளம் மீண்டும் திரும்ப நடைபெறும் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். எல்லோரும் திரும்ப வந்தே ஆக வேண்டும். அப்போதுதான் ஒன்றாக செல்ல முடியும். தந்தையும் கூட அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தானே வந்துள்ளார் அல்லவா? தந்தை வராமல் யாருமே திரும்பி செல்ல முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம்.
நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்திருக்க எந்த ஒரு விதமான இச்சையும் விருப்பமும் கொள்ளக்கூடாது. இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவராக ஆக வேண்டும். இரண்டாவது, உலக அரசாட்சியின் பரிசு பெறுவதற்காக முக்கியமானது தூய்மையாகும். எனவே தூய்மை ஆனவராக ஆவதற்கான துணிவு கொள்ள வேண்டும். தங்களது நடத்தைகளை, கேரக்டர்ஸை திருத்த வேண்டும். வரதானம்: எப்பொழுதும் நினைவின் குடை நிழலுக்கு கீழே மரியாதையின் கோட்டுக்குள் இருக்கக்கூடிய மாயாஜீத் விஜய், மாயாவை வென்று வெற்றியாளர் ஆகுக. எப்போதும் நினைவின் குடை நிழலுக்கு கீழே மரியாதையின் கோட்டுக்குள் இருக்கக்கூடிய மாயாஜீத் விஜய், மாயாவை வென்று வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: பாபாவின் நினைவு மட்டும்தான் குடை நிழலாகும். குடை நிழலில் இருப்பது என்றால் மாயாஜீத் விஜய் ஆவதாகும். எப்போதும் நினைவின் குடை நிழலுக்கு கீழே மற்றும் மரியாதையின் கோட்டுக்குள் இருங்கள். அப்போது உள்ளுக்குள் வருவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. மரியாதையின் கோட்டில் இருந்து வெளியேறினால் மாயா தன்னுடையவராக்குவதில் புத்திசாலியாகும். ஆனால் அநேக முறை வெற்றி அடைந்துள்ளோம். வெற்றி மாலை நம்முடைய நினைவு சின்னமாகும். எந்த நினைவில் இருந்து எப்போதும் சக்திசாலியாக இருங்கள். அப்போது மாயாவிடம் தோல்வி அடைய முடியாது. ஸ்லோகன்: அனைத்து கசானாக்களையும் தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள். அப்போது முழுமைத்தன்மையின் அனுபவம் ஏற்படும். அனைத்து கசானாக்களையும் தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது முழுமைத்தன்மையின் அனுபவம் ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி.